புத்தி கொடுங்க. அடுத்து தானியேலுக்கு ஆமெலூயா. இந்த காலவேளை நீங்களும் நானும் இல்லையா தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் மன தெளிவாக இருக்கணும், என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்துவதற்கு. என் பிள்ளைகள் இல்லையா புத்தி தெளிவு போயிடுச்சா, புத்தி இல்லாமல் அட்வைஸ் பண்ணுங்க. தகப்பன் தாய் சொன்ன அட்வைஸை கேட்டுக்குங்க. கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பார். அல்லேலூயா. நான் வசனம் வாசிக்கும் போது பார்த்தேன், இந்த தானியேலாவது நேபுகத்நேச்சராவது மாடுகளை போல கீழே தள்ளி விட்டான். இன்னொரு மன்னனுக்கு எங்கேதான் புத்தி வருது? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் எங்கேதான் புத்தி வந்தது? அவனுக்கு புத்தி வந்தது எங்கே போய் உட்காந்துருந்தாரா? எங்கே போய் உட்காந்தாரா? சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்க பாஸ்டர். ஒன்றையும் கவலைப்பட, பைபிளே சொல்லுது, நீங்கள் சொல்கிறது கஷ்டமாக இருங்க. என்ன எங்கே போய் புத்தி வந்ததா? பன்றிக்கு போடுகிற தவிட்டு கிடைக்கலையா? நீ பைபிளில் தமிழ் தான் தவிடுன்னு இருக்குது. படித்த மேதைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஆங்கில பைபிள் போய் அந்த தவிடு ஆங்கில பைபிள் படிங்க. அந்த தவிட்டு அந்த வார்த்தையை கொஞ்சம் டிக்ஷனரியில் போய் பாருங்கள். தமிழ் டிக்ஷனரியில் வராது, பைபிள் டிக்ஷனரி இருக்குது, அங்கே போய் பாருங்களேன். மாட்டு, அதாவது மாட்டு சாணி இல்லை, மனுஷன் சாணி தின்றதோட அவனுக்கு கிடைக்கலையா?